குரு உங்களை சும்மா விட்டுருவாரா? உங்களை எப்படியே நடுத்தரவுல விட்டுருவாரா? 8ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. அதனால எந்த ஒரு கஷ்டத்தையும் ஒரு எளிதாக தீர்க்கக்கூடிய ஒரு மன வலிமையை இந்த குரு அதிசார பயிற்சி இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மிக எளிமையாக கொடுக்க போறாரு. 2ஆம் இடத்துல குரு பாக்குறாரு அப்படின்னாலே உங்க சேமிப்பு கரைய போகுது. அது ஏதாவது ஒரு கடனுக்கு கொடுக்க போறீங்க, ஏதோ ஒரு மருத்துவ வியாதிக்கு கொடுக்க போறீங்க. மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு வேலை சுமையை இந்த குரு பகவான் கொடுக்கிறாரு. ஆனா உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த வேலை சுமையை குறைக்க போறாரு. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஆபரண நகைகள் சேரக்கூடிய ஒரு நேரம். உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா குரு அதிசாரம் அடையக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போறோம். குரு அதிசாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, குரு பகவான் இந்த வருஷம் அதாவது 2025 மே மாதம் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வந்தார். அந்த பெயர்ச்சியாகி ஒரு வருடத்திற்கு அவர் அந்த ராசியிலேயே இருக்கணும். அந்த இருக்கக்கூடிய காலகட்டத்துல இன் பிட்வீன் மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா இடைப்பட்ட காலத்துல உங்களுக்கு அவர் அடுத்த ராசிக்கு பெயர்ச்சியாகி போறதுதான் குரு அதிசார நிலை அப்படின்றது சொல்றோம். இந்த குரு அதிசாரம் பெறும்போது அந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற்று 45 நாட்களுக்கு போறார். உச்சம் பெறக்கூடிய அந்த குரு பகவான் 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் அந்த பெயர்ச்சியை அடைகிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்களுக்கு 12வது மாதம் அதாவது டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை அந்த கடக ராசியிலேயே இருக்கிறார். இந்த கடக ராசியில் உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போறார்? ஏன்னா குரு உச்சம் பெறும்போது ஒரு மாதிரியான பலன்கள், அதாவது நிறைய பேர்களுக்கு நிறைய நன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல அவருடைய சுப பார்வை அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பார்வையாக இருக்க போகுது. அதனால இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு பதிவுகளையும் குரு பகவான் என்னென்ன மாதிரியான பலன்களையும் மாற்றத்தையும் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போறாரு அப்படின்றத பார்க்கலாம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராசி காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானம் சொன்னாலே தனுசு ராசி தான். தனுசு ராசி என்பர்கள் எப்போதுமே நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு இப்படி எல்லாம் இருந்து நிறைய ஒரு ஏமாற்றங்களை அனுபவிச்சாச்சு. உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாரு. ஒரு பலவிதமான பொருள் நஷ்டங்கள், தேவையில்லாத திருஷ்டி தொந்தரவுகள் இதெல்லாமே ஏற்பட்டுச்சு. கடந்த காலத்துல 7ஆம் இடத்துல இருந்தாரு இந்த குரு அதிசாரம் பெறதுக்கு முன்னாடி. இந்த காலகட்டம் நல்ல தொழில் முன்னேற்றங்கள், நல்ல உயர் பதவிகள் இது எல்லாமே கிடைச்சது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. இப்ப 8ஆம் இடத்துல உச்சம் பெற போறார் இந்த குரு பகவான். அதிசாரத்துல பாத்தீங்கன்னா 45 நாட்களுக்கு தனுசு ராசி என்பர்களுக்கு 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் பெற போறார். நிறைய பண வரவுகள் வரும், இல்லீகலா வரும். அதாவது உங்களுடைய நேர்மைக்கும் உங்களுடைய கண்ணியத்துக்கும் கட்டுப்பாட்டிற்கும் எல்லை மீறின ஒரு பணமாக தான் இந்த பணம் 8ஆம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் கொடுக்க போறார். நிறைய பேர் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை ரீதியான ஒரு பளுவை அதிகப்படுத்த போறாங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுடைய வேலை ரீதியான ஒரு சுமையை அதிகப்படுத்த போறாங்க. ஏன் அப்படி அதிகப்படுத்த போறாங்க அப்படின்னா, நீங்க தான் ரொம்ப நேர்மையா வேலை செய்யறீங்க, உங்களை இந்த இடத்துல இருந்து தூக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு பளு சுமை அதாவது வேலை சுமையை கொடுக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த காலகட்டம் எப்படி இருக்க போறீங்க? குரு உங்களை சும்மா விட்டுருவாரா? உங்களை எப்படியே நடுத்தரவுல விட்டுருவாரா? 8ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. அதனால எந்த ஒரு கஷ்டத்தையும் ஒரு எளிதாக தீர்க்கக்கூடிய ஒரு மன வலிமையை இந்த குரு அதிசார பயிற்சி இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மிக எளிமையாக கொடுக்க போறாரு. யாரா இருந்தாலும் வந்து பாத்துக்கலாம், வர சொல்லு, நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற அளவிற்கு இந்த குரு பகவான் அந்த 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று மிக அதிகப்படியான மன வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் இருக்க போகுது.
8ஆம் இடத்துல போயிட்டாரு அப்படின்னாலே எல்லாரும் சில பேர் நிறைய நெகட்டிவாவ சொல்லுவாங்க. அந்த நெகட்டிவையே பாசிட்டிவா மாத்தக்கூடிய அளவு இருக்க அந்த மன வலிமை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. நம்ம தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்கள் மிக பெரிய அளவுக்கு நிதி நெருக்கடியை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. மேடம் 7.5 சனி முடிஞ்சிருச்சு மேடம், நான் மூல நட்சத்திரம், எனக்கு தொழில் ஒன்றும் அமைய மாட்டேங்குது, வேலைக்கு போனா காசு ஒன்றும் பெருசா வரமாட்டேங்குது, அப்படியே வேலைக்கு போனா கூட அந்த காசையும் கொடுக்குற காசையும் 2 மாசம் கழிச்சு கொடுக்குறாங்க. இப்படி அந்த நிதி நெருக்கடிகளை அதிகப்படியாக சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு உச்சம் பெற்ற காலத்துல உங்களுக்கு ஒரு வெளிநாட்டு வாய்ப்பு வரும். அந்த வெளிநாட்டு வாய்ப்பை பயன்படுத்துங்க. கண்டிப்பா அதுல இருந்து ஒரு நிதி நெருக்கடிகளை நீங்க தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உடல் ரீதியான சில உபாதைகள் வரும். அதற்குண்டான ஃபர்ஸ்ட் எய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவ உதவியிலேயே உங்களுக்கு ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அந்த குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அதனால கொஞ்சம் லக்ஸுரியா நீங்க சில செலவுகளை பண்ணுவீங்க. உங்களுக்குன்னு ஒரு மருத்துவ தேவைகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லக்ஸுரியா இருக்கும். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல போட்டு ஒரு 7 நாள் வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு பில்லை தீட்டி அதை இன்சூரன்ஸ்ல நீங்க கிளைம் பண்ணக்கூடிய அளவிற்கு அந்த லக்ஸுரியான ஒரு மருத்துவம் அப்படின்றது இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு உச்சம் பெற குரு உங்களுக்கு நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஆடம்பரமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு மருத்துவ ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறீங்களே மேடம் அப்படின்னு எல்லாருமே கேட்கலாம். 8ஆம் இடத்துல இருக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவு கொடுக்கணும் இல்ல, அது கொடுக்காம இருந்தாருன்னா அந்த குருவுக்கு தான் என்ன மதிப்பு, அப்புறம் அந்த கிரகத்துக்கு தான் என்ன மதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு. பூராட நட்சத்திர அன்பர்கள் ஒரு மருத்துவ ரீதியான சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். அதுல இருந்து எல்லாம் ஈஸியா வெளியில வந்துருவீங்க. 2ஆம் இடத்துல குரு பாக்குறாரு அப்படின்னாலே உங்க சேமிப்பு கரைய போகுது. அது ஏதாவது ஒரு கடனுக்கு கொடுக்க போறீங்க, ஏதோ ஒரு மருத்துவ வியாதிக்கு கொடுக்க போறீங்க, உங்களுடைய எதிரிக்கு தானமா கொடுக்க போறீங்க. எதிரினா யாரு? உங்களை ஆகாதவர்களுக்கு நீங்க இந்த வச்சுக்கோ, உன்னுடைய சங்காத்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய எதிரிக்கு தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போகுது. அதுதான் அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் செய்ய போறாரு. அடுத்து உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள், நம்ம நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுக்கு எதையும் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. நான் என்னுடைய கடமை செய்வேன், நான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் வச்சுக்க மாட்டேன். யார் எங்க போனா என்ன, குரு 8ல போனா என்ன, சனி 5ல போனா என்ன அப்படின்ற மாதிரியாக தான் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க. இவர்களுக்கு இந்த குரு பகவான் நல்ல ஒரு உடல் பலவீனங்கள்ல இருந்து ஒரு மருத்துவ உதவிகள் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். உங்களுடைய வேலையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வேலை பளு இருக்கு. மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு வேலை சுமையை இந்த குரு பகவான் கொடுக்குறாரு. ஆனா உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த வேலை சுமையை குறைக்க போறாரு. எப்படி குறைக்க போறாரு? உங்களே ஒரு வேலை இடமாற்றம் செய்ய போறாரு. வேலை இடமாற்றம் செஞ்சுட்டாலே என்ன ஆச்சு, நீங்க இங்க இருக்கக்கூடிய வேலையை நீங்க செய்யாம வேற இடத்திற்கு உங்களை டெப்டேஷன் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வேலை பளு அப்படின்றது குறைக்க போறாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க உங்களை என்ன நினைச்சு செய்வாங்க, இவங்களை நம்ம மதிப்பு குறைவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சு செய்வாங்க. நீங்க இந்த இடத்துல இருந்து போனதுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது நீங்க எந்தெந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய வேலையை யாருமே செய்ய முடியாது அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் காமிக்கிறதுக்காக தான் இந்த உச்சம் பெற்ற குரு உங்களை ஒரு இடமாற்றம் செஞ்சு திரும்ப 45 நாள் கழிச்சு உங்களை பழைய இடத்துக்கே கூட்டு வந்து வச்சுக்க போறாரு. அவங்களே உங்களைய சிவப்பு கம்பளம் வச்சு விரிச்சு தயவு செய்து வந்துருப்பா, உன் இடத்துக்கே நீயே வந்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு இடமாற்றம் ஒரு பாதகமான ஒரு மாற்றமாக இருந்தாலும் இந்த 45 நாள் முடிவில் வந்து ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு முடிவாக இருக்க போகுது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஆபரண நகைகள் சேரக்கூடிய ஒரு நேரம்.
உங்களுக்கு நல்ல அந்த நகைகளினுடைய மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும். நீங்க ஏற்கனவே நகைகள் வாங்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் அடமானத்துல வச்சிருங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு உச்சமாகும் போது தேவையில்லாத ஒரு கடனோ தேவையில்லாத வியாதியோ அதை செலவாகிறதுக்கு நீங்களே கொண்டு போய் ஒரு அடமானத்துக்கு வச்சுட்டு அதை ஒரு கமிட்மெண்டா மாசம் மாசம் கட்டுனீங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டுனீங்க அப்படின்னா அதனுடைய தோஷங்கள் முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 4ஆம் இடத்தை பார்க்கிறார் அந்த குரு பகவான். அந்த 9ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால அடமானத்தில் இருந்த சொத்துக்களை எல்லாத்தையுமே இந்த தனுசு ராசி அன்பர்கள் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அடமானத்துல வச்ச சொத்துக்களை எல்லாத்தையும் நீங்க வித்து அதை ஒரு காசாக்கி நீங்க மேலும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும். ஏன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ராகு திசை, குரு திசை, சனி திசை இந்த 3 திசையில தான் இருக்கும். இந்த திசாபுத்தி நடக்கும்போது எங்களுக்கு என்னென்ன ஒரு மாற்றங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அதற்குண்டான பதில்கள் உங்களுக்கு வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.